ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு நிலவு இல்லம். இன்றைக்கி ஹெல்த்தியான தோசை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த தோசை கிட்ஸுக்கு ரொம்பவே நல்லது. நீங்கள் வீக்கெண்டில் அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா வீக் டேஸில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்னு பார்த்துலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு பச்சைப்பயிறு 1 டம்ளர், அடுத்தது வந்துட்டு மைசூர் பருப்பு 1 டம்ளர். நான் கொடுக்குற எல்லா அளவுமே ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க. அடுத்தது வந்துட்டு துவரம் பருப்பு 1 டம்ளர். அடுத்தது வந்து சுண்டல் 1 டம்ளர். வெள்ளை சுண்டல் எடுத்துக்கலாம், இல்லைனா கருப்பு சுண்டல் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு 1 டம்ளர். தென் தட்டைப்பயிறு 1 டம்ளர் எடுத்துக்கிறேன். அடுத்தது வந்துட்டு ப்ரௌன் ரைஸ் வந்துட்டு நான் ஒரு 2 டம்ளர் எடுத்துக்கிறேன். அவ்வளோதான். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த அளவுகளுக்கு வந்துட்டு 1 டம்ளர் உளுந்து போட்டோன்னா கரெக்டாக இருக்கும். இது கூட இன்னுமே நீங்கள் எந்த பயிர் இருக்குதோ அதை போடலாம். கம்பு, சோளம் அந்த மாதிரி எல்லாமே மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து டோட்டலாக 6 டம்ளருக்கு 1 டம்ளர் உளுந்து அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி போடுவேன். ஸோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சிடலாம். நான் வந்து யூஸ்வலாக நைட்டு கொஞ்சம் லேட்டாக தூங்கும்போது ஊற வச்சுட்டு தூங்கிடுவேன். காலையில் எழுந்து அரைச்சிருவேன். ஸோ இது வந்து ஃபுல்லாக இருக்கிற மாதிரி தண்ணி ஊற்றணும். இந்த கப்பில் வந்து பத்தாது, கொஞ்சம் பெரிய கப்பாக போட்டுக்கோங்க. நான் இப்போதைக்கு வந்து வீடியோக்காக காட்டியிருக்கேன். அண்ட் இது கூட வந்து இது நல்லா ஊறினதுக்கப்புறம் காலையில் நம்ம அரைக்கும் போது வந்துட்டு அவல் வந்துட்டு பார்த்திங்கன்னா சேம் அதே டம்ளரில் 1/2 டம்ளர் எடுத்துக்கோங்க. ஸோ அந்த அவல் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு குட்டி பவுலில் ஊற வச்சுக்கலாம். அண்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த வந்து பயர்கூடையே வந்துட்டு நான் வந்து ஒரு 5-6 மிளகாய் எடுத்திருக்கேன் காரத்துக்காக. இப்போ வந்துட்டு நம்ம காலையில் எழுந்து இது எல்லாத்தையும் ஃபுல்லாக அரைச்சிடலாம். அரைச்சிட்டு ஒரு 6 மணி நேரம் வந்துட்டு நீங்கள் தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. ஸோ 6 மணி நேரத்துக்கு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கக்கூடாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பொங்கி வந்திருக்கும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலான்னா தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு அண்டு வந்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வந்துட்டு இந்த மாதிரி கரண்டியில் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட மாவு ரெடி ஆயிரும். இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. நம்ம தனியாக ஒரு கண்டெய்னரில் எடுத்து போட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப ஹெல்த்தியானது. இதில் நம்ம ஹெல்த்தியான பொருட்கள் தான் போட்டிருக்கோம். நீங்கள் நார்மலாக அரிசி மாவு அரைக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி அரைச்சி வச்சு தோசை சுட்டு பாருங்கள், ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அண்ட் வந்து கிட்ஸுக்கு வந்துட்டு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் இட்லியும் ஊற்றிக்கலாம், இல்லை தோசையும் ஊற்றிக்கலாம். நம்ம யூஸ்வலாக வந்து மாம்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவோன்னா கிட்ஸுக்கு வந்துட்டு ஹெல்த்தியாக கொடுக்குறோமா கொடுக்கலையா அப்படின்னு சொல்லி அது ஒரு வருத்தம் எப்பயுமே இருக்கும். ஈவன் நீங்கள் ஹெல்த்தியாக கொடுத்தா கூட அந்த ஒரு வருத்தம் நமக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி செஞ்சு பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு ஒரு ஹாப்பியாக இருக்கும். அட்லீஸ்ட் வந்துட்டு டெய்லியும் வந்துட்டு இந்த மாதிரி வந்து ஹெல்த்தியாக ஏதாவது ஒன்று கொடுக்கும்போது அவங்களுக்கும் அது ரொம்ப பிடிக்கும், நல்லாவும் விரும்பி சாப்பிடுவாங்க. நமக்கும் வந்து ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். இது கூட புளிப்பாக ஏதாவது சட்னி இல்லைன்னா சாம்பார் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.